வசிக்கிற மாவட்டத்துல இவங்க வந்துட்டு ஒரு மகளிர் நிகழ்ச்சி பண்றாங்க மேரத்தான். எனக்கு அதுல அழைப்பு இல்லை. நீங்க ஒரு டிவிக்குல பதவியில இருந்த உறுப்பினர் தானே? பதவியில இல்ல, உறுப்பினரா இருந்தேன். இப்போ டிஎம்கே ஒரு நிகழ்வு வச்சு ஆனா உறுப்பினர்களுக்கு இன்விடேஷன் கொடுப்பாங்க. மெம்பர்ஸ் வந்துட்டு தவறான வார்த்தைகள் பயன்படுத்தி போடுற அந்த ஒரு ட்ரோல்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தவைக்கால நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்ப வார் ஹவுஸே ஒண்ணு வச்சு வைஷ்ணவியை பத்தி நீங்க ட்ரோல் கண்டென்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா தான் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். டாமினேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது ஒண்ணு நான் ரொம்ப பார்த்த ஒரு விஷயமா இருக்கு. எல்லா இடங்கள்லயும் நீ சுயமரியாதை இழந்துதான் மக்கள் பணி செய்யணும் அப்படிங்கறத அவங்க எனக்கு செயல்களாலையும் சொல்லாலையும் பதிய வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அரசியல் களத்துல உனக்கு என்ன வேலை, அது ஒரு பொண்ணா இருக்கிற பட்சத்துக்கு உனக்கு அரசியல் களத்துல என்ன வேலை அப்படிங்கறத அவங்க திருப்பி திருப்பி எனக்கு பதிய வச்சுக்கிட்டே இருந்தாங்க. செய்தி மலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் வைஷ்ணவி அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். எப்படி போயிட்டு இருக்கு இப்ப கடந்த சில நாட்களா டிஎம்கே இணைஞ்சதுக்கு அப்புறம்? டிஎம்கேல இணைஞ்சதுக்கு அப்புறம் சோஷியல் மீடியாஸை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ட்ரோல்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இந்த டிஎம்கேல கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்காங்க எனக்கு. இந்த ட்ரோல் எப்படி சமாளிக்கிறீங்க? ஒரு 4 டேஸா நல்லா நானும் பார்த்துட்டு இருக்கோம். சோசியல் மீடியா திறந்தாலே உங்க போட்டோஸ் தான், வீடியோஸ் தான், ட்ரோல் தான். கருத்தியல் ரீதியா ட்ரோல்ஸ் போட்டீங்க அப்படின்னா அது ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஏன்னா நான் அரசியல் களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்க வீட்டு ஆளுங்க எனக்கு அட்வைஸ் பண்ணது நெகட்டிவிட்டிஸ் அப்கோர்ஸ் இருக்கும். நெகட்டிவாவும் ட்ரோல் பண்ணுவாங்க, அந்த பாசிட்டிவாவும் ட்ரோல் பண்ண தான் போறாங்க. சோ ட்ரோல்ஸ் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்க பழகிக்கோ அப்படின்னு சொல்லிதான் வந்துட்டு என்ன அனுப்புனாங்க. கருத்தியல் ரீதியான ட்ரோல்ஸ் அப்கோர்ஸ் நான் டிவிகேல இணைஞ்சு பயணிச்சுட்டு இருக்கும் போதே எனக்கு ட்ரோல்ஸ் இருந்தது. பட் இப்போ டிவிகே மெம்பர்ஸ் வந்துட்டு தவறான வார்த்தைகள் பயன்படுத்தி போடுற அந்த ஒரு ட்ரோல்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? ஒரு ஆதங்கத்துல பண்றாங்களா இல்ல உங்களை அரசியல இருந்து முடிக்கணும் அப்படின்னு அப்படி நினைச்சு போடுறாங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் நான் பெண்களுக்கு மரியாதை கொடுக்க கூடாது அப்படிங்கிற இன்டென்ஷன்ல போடுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. 2 கொள்கை தலைவர்களை பெண்களா வச்சுட்டு பெண்களை இழிவா பேசக்கூடிய ஒரு நிலை தாவேக்கால ப்ரொவைல் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு. நீங்க சொல்லும் போது டோட்டலா தாவேக்கான்னு சொன்னீங்களே, தாவேக்காலுக்கு சில பேர் தான் அப்படி பண்றாங்க. தவைக்கால நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்ப வார் ஹவுஸே ஒண்ணு வச்சு வைஷ்ணவியை பத்தி நீங்க ட்ரோல் கண்டென்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா தான் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருமே கண்டினியூஸா ட்ரோல்ஸ் போடுறாங்க. அதுல மேக்சிமம் நீங்க வந்துட்டு சரி ட்ரோல் விட்டுருங்க, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ரேண்டமா போய் என் ட்விட்டர் கமெண்ட் செக்ஷனை ஸ்க்ரால் பண்ணீங்கனாலே அதுல மேக்சிமம் டீப் போடக்கூடிய வார்த்தைகள் தான் இருக்கும். சோ பெண்களை இவ்வளவு எளிவா பேசக்கூடியவங்க தான் தாவேக்காவினர். இது அம்மா எல்லாம் என்ன சொன்னாங்க? ஃபேமிலி ரிலேட்டிவ்ல என்ன சொன்னாங்க? கமெண்ட்ஸ் இந்த ட்ரோல் எல்லாம் பார்த்துட்டு ஏன் இந்த வேலை அரசியலுக்கு போவா, திரும்பி படி, இல்லாட்டி வேற வேலையை அதை சொல்லி அப்படின்னு சொன்னாங்களா? ரிலேட்டிவ்ஸ் அப்கோர்ஸ் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பொண்ணு படிக்க வைங்க, வேலைக்கு அனுப்புங்க, அதோட வந்துட்டு போச்சு, ஏன் அரசியல் களத்துக்கு அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அம்மா அப்பா வெரி ஸ்ட்ராங்கா வந்துட்டு இல்ல பொண்ணு இருக்கட்டும், அவ பிடிச்சு போன களம் மக்களுக்கான ஒரு குரலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க இருக்கட்டும், நெகட்டிவிட்டி அவ அக்செப்ட் பண்ணிக்கிறான், ஹாப்பி ஃபார் தட். ஆனா வந்துட்டு சில இடங்கள்ல அந்த வார்த்தைகள் அவங்களையுமே எஃபெக்ட் பண்ணுது. அம்மாவே போன இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, எங்களுக்கு அந்த அவளை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். மிச்சபடி ட்ரோல்ஸ் நாங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அவளை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆரம்பத்துல நீங்க ட்ரோல் வரும்போது நீங்க ஏன்டா வந்தோம் டிவிக்கு ஏன்டா இணைஞ்சோம் அந்த மாதிரி கேள்வி உங்களுக்கு உண்டாச்சா? இப்பதான் எனக்கு தோணுது. இந்த டிவிகேல நானா என்னோட முழு விருப்பத்தின் பேர்ல தான் நான் டிவிகேல ஜாயின் பண்ணேன். அந்த சமயத்துல அந்த கொள்கைகளும் அவங்க யூத் அண்ட் பாலிடிக்ஸ் ப்ரமோட் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுச்சு. பட் ஒன்ஸ் உள்ள நடக்கிற இன்டர் பாலிடிக்ஸ் ஆகட்டும், எல்லா பார்ட்டிலயுமே இன்டர் பாலிடிக்ஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் டாமினேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது ஒண்ணு நான் ரொம்ப பார்த்த ஒரு விஷயமா இருந்தது. எல்லா இடங்கள்லயும் நீ சுயமரியாதை இழந்துதான் மக்கள் பணி செய்யணும் அப்படிங்கறத அவங்க எனக்கு செயல்களாலையும் சொல்லாலையும் பதிய வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ எங்க வீட்டுல எனக்கு சொல்லி கொடுத்தது பெரியார் அவர்கள் சொல்லி இருக்கிற மாதிரி, ஒரு பெண்ணுக்கு என்ன அவங்களுக்கு இழந்தாலுமே அவங்க சுயமரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு உச்சத்துக்கு போனாலும் சுயமரியாதையோட இருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதான் எனக்கு எங்க வீட்டுல சொல்லி கொடுத்து. என்ன உங்களோட சுயமரியாதை என்ன எப்படி கீழ்த்தரமா போச்சா நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நீ ஏன் அரசியல் களத்துக்கு வந்த, ஏன்னா நான் பீயிங் a 20-year-old girl, நீ ஏன் வந்துட்டு அரசியல் களத்துக்கு வர, 20 வயசுல வந்துட்டு படிக்கிறீங்களா, வேலைக்கு போறீங்களா, வீட்டுல சொல்றது கேக்குறீங்களா, அந்த மாதிரி அரசியல் களத்துல உனக்கு என்ன வேலை, அது ஒரு பொண்ணா இருக்கிற பட்சத்துக்கு உனக்கு அரசியல் களத்துல என்ன வேலை அப்படிங்கறத அவங்க திருப்பி திருப்பி எனக்கு பதிய வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி செயல்களாலையும் சொல்லாலையும் நான் இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ஆளானேன். இப்போ செந்தில் பாலாஜி அவரோட இணைஞ்சது டிஎம்கே இணைஞ்சதுக்கு அப்புறம் நீ ஒரு
அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தீங்க உமன்ஸ் டேக்கு ஆனந்த் அவர்களை போய் பார்க்கணும்னு நினைச்சா அவங்க என்னை கண்டுக்கல எல்லாம் சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தீங்க. ஆனா ஒரு வீடியோ ஒண்ணு வருது, நீ உங்களுக்கு அவர் வந்து பொன்னாட போத்துற மாதிரி ஸ்டேஜ்ல, அது என்ன வீடியோ? நான் அதான் வீடியோ வந்துட்டு தவக்காவினர் போடுறாங்க, அது கொஞ்சம் முன்னாடி போர்ஷனையும் எடுத்து போடுங்க அப்படிங்கறதான் நான் சொல்ற ஒரு விஷயம். அந்த நிகழ்வு நடந்ததுதானே? அந்த நிகழ்வு நடந்ததுதான். உமன்ஸ் டேக்கு எனக்கு அழைப்புகள் இல்ல. நான் கோவை மாவட்டத்துல ஃபெமிலியரான ஒரு பர்சன். கோவை மாவட்டத்துல இல்ல, தமிழகம் ஃபுல்லா நான் தாவேக்கால இருக்கிற ஒரு உறுப்பினர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கும் போது மாவட்டத்துல நான் வசிக்கிற மாவட்டத்துல இவங்க வந்துட்டு ஒரு மகளிர் நிகழ்ச்சி பண்றாங்க, மேரத்தான். எனக்கு அதுல அழைப்பு இல்ல. நீங்க ஒரு டிவிக்குல பதவியில இருந்த உறுப்பினர் தானே? பதவியில இல்ல, உறுப்பினரா இருந்தேன். இப்போ டிஎம்கே ஒரு நிகழ்வு வச்சாங்கன்னா உறுப்பினர்களுக்கு இன்விடேஷன் கொடுப்பாங்க. இன்விடேஷன் கொடுக்கறதுங்கிறத தாண்டி அப்படி பார்த்தா நான் வந்துட்டு தவைக்கா சார்பா நிறைய இன்டர்வியூஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்ப நீங்க உறுப்பினர் தானே, நீங்க பதவியில இல்ல, நீங்க ஏன் இன்டர்வியூஸ்ல உட்காருங்க அப்படின்னு அவங்க தாராளமா கேட்டிருந்திருக்கலாம். கொடுக்க சொன்னாங்களா? டிவிக்குல இருந்து நீங்க இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுங்க? இல்ல, கொடுக்க சொல்லல. ஆனா நான் கொடுக்கும் போது அதை அவங்க அப்போஸ் பண்ணல. சொல்லிருக்கலாம், நீங்க சாதாரண உறுப்பினர் தானே, நீங்க ஏன் உட்காருங்க அப்படிங்கிற சொல்லலாம். அப்ப உங்க கட்சியை நல்லபடியா ரெப்ரசென்ட் பண்ணி பேசும்போது உங்களுக்கு வந்துட்டு நான் பிரச்சனை இல்லை, என்ன எல்லாத்துக்கும் நீங்க கூடுவீங்க. சப்போஸ் எனக்கு தனிப்பட்ட ஒரு ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும் போது நான் உங்களுக்கு வேண்டாம், நான் வளர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் தான். அழைப்பு இல்லாத பட்சத்துக்கும் நான் வந்துட்டு போயிருந்தேன். ஏன்னா மாவட்டத்து ரீதியான வாலண்டியருக்கு எதுக்குமே அவங்க அலோவ் பண்ணல. அதனால என் வார்டு சார்ந்த வேலைகளை நான் அந்த மேரத்தான் நிகழ்ச்சிக்கு பண்ணி கொடுத்துட்டே தான் இருந்தேன். ஆள் சேர்க்கறது, அவங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் அரேஞ்ச் பண்றது எல்லாமே என்னோட வார்டுல நான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருந்தேன். இந்த ஒரு காரியம் தானா இல்ல வேற காரியம் இருக்கா? நிறைய விஷயங்கள் இருக்கு. தாவேக்காக்குள்ளேயே வந்துட்டு வார்டு சார்ந்த நிர்வாகிகள் நான் வார்டுல மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்யணும் அப்படிங்கும்போது அவங்களே பாஸ் பண்ணாங்க. பாஸ் பண்ணி அவங்க கேட்ட கேள்வி, நாங்க ரசிகர் மன்றத்துல இருந்து இருக்கோம், நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்தீங்க, அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்தேங்கிறதுக்காக நான் மக்களுக்கு பணி செய்யணும், என்ன ஒதுக்கப்பட்டவள் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, என்னையும் மரமணிச்சு வேலை செய்யுங்கன்னு தான் நான் சொல்றேன். அப்படிங்கும் போது அங்க அவங்களே நிறைய எல்லா கட்சிகளையும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எங்க அம்மாவும் தான் வந்துட்டு திமுக பயணம் பண்ணிட்டு 15 வருஷம் இருந்தாங்க. ஆனா இது வரைக்கும் அவங்க பண்ணக்கூடிய நலத்திட்டங்கள் ஆகட்டும், விழாக்கள் ஆகட்டும், நிகழ்ச்சி ஏதாவது ஆகட்டும் பண்ண வேண்டாம் எந்த சீனியர் நிர்வாகிகளும் சொன்னதில்லை. அவங்க 15 உழைப்பு நீங்க வந்து சேர்ந்தது 15 வருடமா 1 வருடமாங்கிறது இல்ல, மக்களுக்கு நலத்திட்டம் பண்றதுக்குதான் அரசியல் கட்சிங்கிறது ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கீங்க, மக்கள் குரலா நிக்கிறதுக்கு தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்ப மக்களுக்கு அங்க பண்ற ஒரு விஷயத்த தடுக்கிறதுங்கிறது அது அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்திருந்தா என்ன, இல்ல ரசிகர் மன்றத்துல இருந்து மக்கள் நல்லா இருக்கணும், நல்லதான் நானும் இப்ப பண்ண வரேன். அப்ப என்னையே நீங்க அவாய்ட் பண்றீங்க, நானும் நீங்க பண்ண நினைக்கிறதுதான் உங்களோட சேர்ந்து பண்ண. ஆமா, நான் நிறைய நிகழ்ச்சிகள் நான் ஸ்கெட்யூல் பண்ணி கொடுத்தேன், நாம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய நிகழ்ச்சிகளுமே வந்துட்டு வேண்டாம், ஸ்கெட்யூல் இல்ல அப்படின்னு ஒதுக்கப்பட்ட நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. இது எங்க தலைமையகத்துல கொடுத்தீங்களா ஷெட்யூல் பண்ணி? மாவட்ட செயலாளர் அது மாதிரி புரோட்டோகால் மாவட்ட செயலாளர் தானே, மாவட்ட செயலாளர் அடுத்துதான் வந்துட்டு பொதுச் செயலாளர் அவர்களை சந்திக்க முடியும். மாவட்ட செயலாளரே அந்த ஈவெண்ட் வந்துட்டு ஸ்கெட்யூல் பண்ண மாட்டேங்கிறாரு, பொதுச் செயலாளர் எப்படி ஸ்கெட்யூல் பண்ணுவாரு? பொதுச் செயலாளர்கிட்ட இங்க நடக்கிற பிரச்சனைகளை சொன்னாலும் திருப்பி பவுன்ஸ் பேக் பண்ணி மாவட்ட செயலாளர் தான் விட போறாரு. அப்புறம் அந்த நிகழ்ச்சி நம்ம ஸ்கெட்யூல் கொடுத்தா தானே பண்ண முடியும். அங்க நம்ம தனியா போய் பண்ணோம்னா இன்டர் பாலிடிக்ஸ், நீ எதுக்கு பண்ணக்கூடாதுன்னு அந்த நிகழ்ச்சியை அந்த ஏரியால இருக்கிற தாவேக்காவினரே பண்ணக்கூடாதுன்னு தடுத்த நிறைய நிகழ்வுகள் இருக்கு. தலைமை அலுவலகத்தை பத்தி பேசுனீங்களா? டைரக்டா பேசுனீங்களா? அதுதான் நான் சொன்ன மாதிரி பொதுச் செயலாளர் அவர்கள் கிட்ட இதை கோரிக்கையா வச்சோம்னா தாவேக்கா பொதுச் செயலாளர் இல்ல வாட்ஸ்அப் மூலியமா அனுப்புறதால் இது நேரடி சந்திப்பு மூலியமா போயிருக்கேன். நான் தலைமை ஆபீஸ்க்கும் நிறைய தடவை போயிருக்கேன், பணியூர் ஆபீஸ்க்கு போயும் நான் அதை வந்துட்டு சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. திருப்பியும் பவுன்ஸ் அடிச்சு வந்துட்டு மாவட்ட செயலாளர் தான் அனுப்புவார், நாங்க சொல்லிடுறோம் நீங்க போவாங்க. ஆனா வந்துட்டு அங்க எதுவுமே சார்ட் அவுட் ஆன ஒரு ரேஞ்சிலேயே இருக்காது. இப்ப எதனால விலகு காரணம் முக்கியமா இதுதான், சுயமரியாதை இல்லாத முக்கிய காரணம். இப்போ டிவிக்குள்ள விஜய் அவர்கள் எனக்கு பிடிக்கும் அப்படிலாம் நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கீங்க. இப்போ கட்சியினால நீங்க விஜய்னால நீங்க விலகுனீங்களா, இல்ல உறுப்பினர்னால இந்த மாவட்ட செயலாளர் எல்லாம் பண்ற செயல்கள் சரியில்லை அதனால விலகுனேன் அப்படின்னு சொல்ல வரீங்களா? மாவட்ட செயலாளர்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் அவங்க எனக்கு சுயமரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க கட்சி அப்படிங்கிற பட்சத்துக்கு மாவட்ட நிர்வாகிகள் சரியில்லைன்னா தலைமை கழக நிர்வாகிகள் கிட்ட அப்ரோச் பண்றது காமன். இங்க தலைமை கழக நிர்வாகிகளும் அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. திருப்பி கடந்த 3 மாசமா திருப்பி பவுன்ஸ் அடிச்சு தான் நான் வந்துட்டு இருந்தேன். மாவட்டத்துல இருந்து தலைமைக்கும் தலைமையில இருந்த மாவட்டத்துக்குமே தான் வந்துட்டு இருந்தேன். அங்க என்ன பிரச்சனை சார்ட் அவுட் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா ஆகவே இல்லை. டாமினேஷன் ஸ்டேட் அப்படியே தான் ப்ரிவைல் ஆயிட்டு இருந்தது, சுயமரியாதை இழந்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. அப்படிங்கும் போது தலைமையில பொதுச் செயலாளரே இப்படிதான் இருக்காரு. இப்ப நான் நாளைக்கு பின்ன போய் தலைவர்கிட்ட அப்ரோச் பண்ணவே முடியாது, அது வேற விஷயம். அவரை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையே போன் கால் மட்டும் தான் பேசினாரு. அதையும் இப்ப வந்துட்டு தாவேக்காவினர் அது பொய்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
நான் வந்துட்டு டிவிக்கேல ஃபேமஸ் ஆன டைம்ல கொடுத்த இன்டர்வியூல தான் நான் தலைவர் அவர்கள் பேசினாருன்னு சொல்லிட்டேன். நீங்க அப்போஸ் பண்ற மாதிரி இருந்தா அது பொய்யா இருந்தா ஏன் அப்ப நீங்க மீடியா முன்னாடி சொல்லல, இல்ல அப்ப என்ன கூப்பிட்டு வார்ன் பண்ணல, நீங்க போய் பேசிட்டு இருக்கீங்க கட்சி மேல அவதூறு பரப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்பயே சொல்லல, இப்பயே சொல்றீங்க. அப்ப உங்க கட்சிக்குள்ள இருந்தது வரைக்கும் நான் நல்லவர், கட்சிக்கு வெளியில வந்தேன்னா நான் போய் பேசுறேன். இதேதான் ட்ரோல்ஸ்லயும் கட்சிக்குள்ள இருக்கும்போது டிவிக்கு அக்கா அக்கான்னு சொன்னாங்க. இப்ப கட்சிக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தேவையில்லாத வார்த்தைகள் போட்டு ட்ரோல் பண்றாங்க. இதுதான் அவங்களோட. இப்போ இந்த நிலைமையில இருந்து டிவிக்கு சைட்ல இருந்து தலைமை இடத்துல இருந்து உங்களுக்கு கால் வந்துச்சா, ஏன் விலகுறீங்க, என்ன ரீசன்லாம் கேட்டாங்களா? எனக்கு இது வரைக்கும் எந்த காலுமே வரல. நான் விலகி கிட்டத்தட்ட ஒரு மூணு வார காலமா நான் எந்த கட்சியிலயுமே இணையாம சமூக பணி ட்ரஸ்ட் மூலியமா செஞ்சுட்டு இருந்தேன். அப்படிங்கும் போது எனக்கு எந்த காலுமே வரல. இன்ஃபேக்ட் வந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ்ல வந்துட்டு கொஞ்சம் பேர் கூப்பிட்டு மாவட்ட செயலாளர் அவர்கள் கிட்ட தரப்பு கேட்கும் போது அவர் சொன்னது, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாங்க அவங்கள நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கட்சியில பேசிக் புரோட்டோகால், ஒரு உறுப்பினரா இருந்தா கூட, நீங்க கேட்டீங்கல்ல பொறுப்புல இருக்கேன் நான், உறுப்பினரா இருந்தா கூட அதை நீக்கிறதுக்கான உரிமை பொதுச் செயலாளர் இல்லாட்டி அந்த கட்சியோட தலைவருக்கு தான். அப்படிங்கும் போது இங்க மாவட்ட செயலாளர் நீக்கிட்டேங்கிறாரு, நான் அவங்களை கட்சியில இருந்து போன வாரமே நீக்கிட்டேன். அப்ப இந்த இடைப்பட்ட காலங்கள்ல நான் ஏதாவது குற்றங்கள்ல ஈடுபட்டிருந்தாலும் தாவேக்கா உறுப்பினரா இருக்கிறவங்க குற்றங்கள்ல ஈடுபட்டிருக்காங்கன்னு தானே வரப்போகுது. சோ இங்க வந்துட்டு மாவட்ட செயலாளரே கட்சியில இருந்து ஒருத்தங்களை நீக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தங்களா மாவட்ட செயலாளர் நீக்கிடுவாங்களா டிவிகேல? அப்படிதான் அவர் சொல்றாரு, மாவட்ட செயலாளர் நானே நீக்கிட்டேன் அவங்கள அப்படின்னு சொல்றாரு. எந்த கட்சியில, இந்த கட்சியில மட்டும்தான் இந்த மாதிரி புரோட்டோகால் இருக்கும், வேற எந்த கட்சியிலுமே இருக்காது. ஓகே. இப்போ மாவட்ட செயலர் திருப்பி கால் பண்ணி வந்து கட்சி பணியில இணைந்து பண்ணுங்க அப்படின்னு ஒரு போன் கால் பண்ணாங்கன்னா அவர் நானே நீக்கிட்டேன் நான் தலைமையை வந்து கால் பண்ணி கால் பண்ணல, இல்ல திருப்பி பண்ணி வாங்க மக்கள் நலத்திட்டம் பண்ணுங்கன்னு சொன்னா போவீங்களா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா எனக்கு யாருமே கூப்பிடல. ஒரு கட்சி அப்படிங்கும் போது எங்க அம்மா கிட்ட கேட்கும் போது இந்த இடைப்பட்ட காலங்கள்ல ஏன் நீங்க பிரச்சனைங்கும் போது உங்களை கூப்பிட்டு பேசலையா அப்படிங்கும் போது அவங்க கட்சி எல்லா கட்சிகளையுமே, அவங்க கட்சின்னு இல்ல, திமுக ஆகட்டும் அதிமுக எந்த கட்சியா இருந்தாலுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படிங்கிறது எக்ஸிகியூட்டிவ்ஸ்குள்ள வரது சாதாரண ஒரு விஷயம். அதை எந்த அளவுக்கு தலைமை பண்புல அதை கூப்பிட்டு இந்த பிரச்சனை இதை நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம், அதை சார்ட் அவுட் பண்ணி விடுறதுதான் தலைமை பண்பு. ஆனா இங்க அந்த பிரச்சனை சார்ட் அவுட்டே ஆக மாட்டேங்கிறது தான் விஷயம். கூப்பிட்டு சார்ட் அவுட்டே பண்ண மாட்டேங்கிறாங்களே, கூப்பிடவே இல்லை இவங்க. அப்படின்னு நீங்க எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன், எங்களுக்கு இந்த உறுப்பினர் வேண்டாம் அப்படின்னு இப்படி ஒரு உறுப்பினரா திறமையானவங்களே இவங்க இழந்துட்டு வராங்க அப்படிங்கறதான் உண்மை. ஓகே. இப்போ நீங்க டிவிக்குள்ள பிரிஞ்சதுக்கு அப்புறம் டிஎம்கேல எப்படி சேரலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா வந்துச்சு? அம்மானாலயா, நீங்களே முடிவு எடுத்தீங்களா, இல்ல கட்டாயத்துல பாதுகாப்புக்காண்டி எங்க போனீங்க? அந்த அறிக்கையில சொன்னீங்க பாதுகாப்புக்காண்டி எங்க போனீங்களா? அப்படி இல்ல, நான் ஜாயின் பண்ணது காரணம், முக்கிய காரணம் அம்மா. ஏன்னா அம்மாட்ட நான் சொன்ன மாதிரி அந்த இடைப்பட்ட காலங்கள்ல யோசிக்கலையா? அம்மா சொல்றாங்க நம்ம டிஎம்கேல சேர சொல்லி, இப்போ இப்படி சேர்ந்தோம்னா நம்மளுடைய பேரு இப்படி மாறுமே அப்படின்னு. அதுதான் நான் பதில் ஃபுல்லா முடிச்சிடறேன். அம்மா கிட்ட அந்த இடைப்பட்ட காலங்கள்ல பேசும்போது அம்மா சொன்னது, எனக்கு எந்த சூழ்நிலையிலையும் சுயமரியாதை இழந்து ஒரு பொண்ணா நீங்க ஏன் அரசியல் வந்தீங்க, ஏன் எக்ஸிகியூட்டிவ்ஸ் இது வரைக்கும் எனக்கு அந்த ஒரு விஷயத்த பதிவு பண்ணது கிடையாதுன்னு அவங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சுயமரியாதை எனக்கு பர்சனலா முக்கியம். ஏன், என்ன காரணம் செந்தில் பாலாஜி அவர் முன்னிலையில நீங்க டிஎம்கேல நினைச்சீங்க? அவர் தானே கொங்கு மண்டல பொறுப்பாளர், அவர் தலைமையில தானே நான் இணைய முடியும். இல்ல அவர் மேல ஒரு நெகட்டிவ் தாட் பேர் போயிட்டு இருக்குல்ல, இப்போ நம்மளும் இணைஞ்சோம்னா நம்மளுடைய பேர் இப்படி ஆகும்னு நீங்க அதை யோசிச்சீங்களா? அவர் மேல எம்னாலையும் தான் நெகட்டிவ் தாட் போயிட்டு இருக்கு. அதுக்காக அது உண்மைங்கிறது கிடையாது. என்னையும் தான் ஒரு வார்த்தையில வந்துட்டு டினோட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நான் அது அப்படிங்கிறது கிடையாது இல்லையா? அதே மாதிரிதான் அவர் குற்றவாளியா நிரபராதியாங்கிறது கோர்ட் தான் முடிவு பண்ணும். இவங்க முடிவு பண்றதுக்கான, என்னையுமே சேர்த்துதான் நான் சொல்றேன், நான் முடிவு பண்றதுக்கான, என்ன போன்றவங்க முடிவு பண்றதுக்கான எந்த வித உரிமையும் கிடையாது. சட்டத்துக்கு உட்பட்டுதான் அவர் எல்லா செயல்களும் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வரைக்கும் வந்துட்டு நீதிபதி அவர்கள் சொன்ன மாதிரி ரிசைனும் பண்ணிட்டாரு. அவர் போஸ்டிங், அமைச்சர் போஸ்டிங் ரிசைன் பண்ணிட்டாரு. கட்சிக்குள்ளதான் இருக்காரு. அவரும் கட்சியில வந்துட்டு ஒரு பொறுப்புல இருக்காரு. மண்டல பொறுப்பாளரா போட்டிருக்காங்க. அவர் தலைமையில இணையறதான் சரியா. ஓகே. நீங்களும் அம்மா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பீங்க ஒரு டிவிக்குள்ள இருக்கும்போது, எங்க தலைவர் பண்ணலையா அப்படிங்கிற போது, எங்க பண்ணிருந்தா பாதுகாப்பா ஏதாவது இருந்திருக்கும் நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பீங்க. டிவிக்கு சார்பா நீங்க பேசிருப்பீங்க. அம்மா வந்து ஒரு இன்டர்வியூல எங்க தலைவர் இந்த நலத்திட்டம் எல்லாம் பண்ணலையான்னு கேட்கும்போது எங்க பண்ணாரு அம்மா பேசிருப்பீங்க. இப்போ அப்படி சொன்னவங்க திடீர்னு அதே டிஎம்கே போய் சேரும் போது எப்படி அந்த மனநிலை எப்படி பண்ணல நீங்களே சொல்றீங்க? கொள்கைகள் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒன்னாவே இருக்க முடியும். வாழ்க்கை தொடங்கினதுல இருந்து முடியற வரைக்கும் ஒரு கொள்கையை மட்டும்தான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது இல்ல. அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், லைஃப் லெசன்ஸ், அவங்க பார்க்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் அவங்களை அந்த கொள்கையில இருந்து மாறி வேற ஒரு கொள்கைக்கு வந்துட்டு இது நல்ல கொள்கை அப்படிங்கிறது. அப்படிதான் திராவிட கழகத்துல, பெரியார் ஆரம்பிச்ச திராவிட கழகத்துல இருந்து பிரிஞ்சு அண்ணா அவர்கள் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சாரு கொள்கை வேறுபாடுனால.
அப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து எம்ஜிஆர் ஐயா அவர்கள் வந்துட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சாரு. சோ அந்த கொள்கைகளை இனிஷியலா அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த கொள்கையில இருந்து ஒரு சார்ட் ஆஃப் டைம் அவங்க சிச்சுவேஷன்ஸ்னாலயும் அவங்க லைஃப் லெசன்ஸ்னாலயும் மாறுபாடுகள் வரும்போது கொள்கை மாறுறதுதான். இது காமனான விஷயம். நான் ஒன்னும் கொலை குத்தம் பண்ண கிடையாது, வந்துட்டு த்ரெட்டனிங் எல்லாம் எதுவும் பண்ண கிடையாது. இட் இஸ் நார்மல்.